ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குக்கர் வச்சுருக்கீங்கன்னா அந்த குக்கர் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுதா? இந்த மாதிரி நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குக்கர் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. வேறு குக்கரும் நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. என்ன பண்ணலான்னா, இப்போ குக்கரோடைய மூடியில் லெதர் இருக்கும். அந்த லெதர் வந்துட்டு எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ளீன் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் குக்கர் வந்து அடிக்கடி நல்லா மூடி போட்டு இறுக்கமாக வைக்காதீங்க. மூடியை வந்துட்டு எடுத்துட்டு வைங்க. எடுத்துட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். நல்லா மூடி போட்டு ஃபிட்டாக வைக்காதீங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இந்த குக்கர் விசில் வர இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அங்கே ஏதாவது நம்ம சமைக்கிற சாப்பாடில் வந்துட்டு ஏதாவது அடைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அடைச்சிட்டு இருந்தாலும் விசில் வந்துட்டு சரியாக வராது. நுரையாக பொங்கி வரும். அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஊக்கு பின்ன அப்படி இல்லைன்னா நம்ம பல்லு குத்துவோம் இல்லைங்களா, அந்த குச்சி வச்சு இதை நல்லா வந்துட்டு டஸ்ட்லாம் எடுத்து விட்டுருங்க. இது அடைப்பு இருந்தாலும் சரியாக விசில் வராது. அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த மேலே விசில் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு எப்பயாவது ஒரு டைம் தான் கழுவும். இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு நம்ம அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த விசில் வர இடத்துல வந்துட்டு எப்பயாவது ஒரு டைம் தான் கழுவும். இப்போ பாருங்கள், நானே கழுவி 2-3 வாரம் ஆகுது. இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு, அந்த பருப்பு தண்ணிலாம் பொங்கி இதுலேயும் வந்துட்டு நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிக்கும். அதுவும் இல்லாமல் சரியாக விசில் வராது. அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா, இது என்னன்னு தெரியல, அடுப்பில் வச்சோம்னா கறியாகுது. இது நானும் வந்துட்டு ஒரு 10 நாளாக சரியாக கழுவல. ஆனால் இருந்தாலும் நல்லா கறி வந்து பிடிச்சிருது. இதை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனால் எடுத்துக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னா, வேஸ்ட்டாக இருக்கிற பேஸ்ட்லாம் வந்துட்டு போட்டுட்டு அது கூட என்ன பண்ணலான்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடாவை சேர்த்துக்கலாம். இந்த சமையல் சோடா கூடவே ஒரு 1/2 லெமன் மட்டும் சாறு எடுத்து அதில் விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குக்கர் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. அடைப்பு இருந்தால் தான் குக்கர் வந்துட்டு சரியாக விசில் வராமல் குக்கர்லாம் வெடிச்சு போகிறது. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சியே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் கழுவாமல் விட்டால், இப்போ பாருங்கள், இது நல்லா வந்துட்டு கழுவியாச்சு. இதுலேயும் ஹோல்ஸ் அங்கங்கே இருக்கும். அதையும் நல்லா நம்ம டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற மூடியை வந்து எப்பவுமே நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், எவ்வளோ கரியாக இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னா, ஏற்கனவே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, பேஸ்ட்டு, சமையல் சோடா, அந்த லெமன் சாறு, இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா சபீனாவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சபீனா இதெல்லாம் போட்டு நம்மளாம் அப்படியெல்லாம் தேய்ச்சா போகாதுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்துட்டு நார் வச்சு, அதாவது ஸ்க்ரப் வச்சு, இரும்பு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ன்னு ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சா போதும். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். சொல்கிற மாதிரி சும்மா லைட்டாலாம் தேய்ச்சா போகாது. இது ஏன்னா ரொம்ப நாள் வந்துட்டு அப்படியே நல்லா கருப்பாக பிடிச்சிருச்சு. கேஸ் அடுப்பில் தான் வைக்கணும். ஆனால் விறகு அடுப்பில் இருக்கிற மாதிரி கரியாக இருக்குது. என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம குக்கர் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை கழுவி வச்சுட்டு இந்த அங்கங்கே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம்னா குக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்துட்டு உழைக்குங்க. அடுத்தடுத்து நம்ம குக்கர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. குக்கர் வந்து அடிக்கடி ஃபால்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது லைட்டாக வந்து கறி இருக்குது. அது என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக வினிகரில் ஊற வச்சு கழுவுனா போயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வானயம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.